எனக்கு தெரியுங்க, ஒவ்வொரு இரவுமே கடக்கிறது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப வலியா வேதனையா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். யாராலையும் அந்த சின்ன காரியத்தை வச்சு நம்மளை உயர்த்த முடியாது, நாமளும் உயர முடியாது. ஆனா எலியா காலத்துல நடந்த ஒரு விஷயங்க என்ன தெரியுமா? சின்ன மேகம், கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது. ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன். இந்த இரவு உங்க வாழ்க்கையில சின்ன சின்னதா எதெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறீங்களோ, கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, அவ்வளவுதான். மற்றவங்க பார்வைக்கு அற்பமாக தான் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா அதை வச்சு ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரேயன் சொல்லுங்க, ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குங்க இந்த இரவு. உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய போறாருன்னா, சின்ன 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 விஷயத்துல நம்மகிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதித்து உங்க நிலைமையை, என் நிலைமையை மாற்ற போகிறார். அதை மையப்படுத்தி தான் 10 ஜெப குறிப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். தயவு செய்து ஜெபம் பண்ணிட்டு படுங்க, வாயில் அறிக்கை பண்ணிட்டு படுங்க. கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, அடையாளத்துல நீங்க ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்ப்பா, பெரும் அடையாளத்தை கொடுக்கணும்ப்பா. நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் அப்படியே செய்வார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.